ஓட்ஸ் இப்போ தான் ஹார்ட்டுக்கு நல்லது, உடம்ப குறைக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல இந்த ஓட்ஸை ஆடு மாடு குதிரைகளுக்கு மட்டும்தான் உணவா கொடுத்துட்டு இருந்தாங்கிற விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அனிமல் ஃபுட்டா மட்டும் பார்க்கப்பட்டு இருந்த ஓட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு பின்னாடி இருந்த மார்க்கெட்டிங் ஜீனியஸ் தான் ஜான் ஹாப்கின்ஸ். இப்பவும் நம்ம யூஸ் பண்ற நிறைய ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. 1850s அமெரிக்கன்ஸ்க்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக், மீட், பிரெட், பிஸ்கெட். இது எதையுமே உடனடியாக செஞ்சு டக்குன்னு சாப்பிட முடியாது. இந்த மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ற விதமா இன்ஸ்டன்டா செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடா குவாக்கர் ஓட்ஸை லான்ச் பண்றாங்க. ஓட்ஸ் அனிமல் ஃபுட் அப்படிங்கிறத தாண்டி இதை உணவா சாப்பிட்றதுக்கு மக்கள்கிட்ட நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு. ஓட்ஸை அப்போ அழுக்கான ட்ரம்ல போட்டு லூஸ்ல செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சரி பண்ற விதமா ப்ராப்பரான கிளீனான ஹைஜீனிக்கான பேக்கேஜோட குவாக்கர் ஓட்ஸை லான்ச் பண்றாங்க. இதை தாண்டி டெய்லியும் ஒரு போல் ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த டே எனர்ஜி கிடைக்கும் சொல்லி சயின்டிஃபிக்கா மார்க்கெட் பண்றாங்க. இந்த மார்க்கெட்டிங்கும் சக்சஸ் ஆகுது. கொஞ்சம் வருஷத்துலேயே அமெரிக்கால ஓட்ஸ் $1 மில்லியன் பிசினஸா மாறுது. ஆனால் இந்தியா மாதிரியான மார்க்கெட்டில் 1008 சீரியல்ஸ் இருக்கும்போது எப்படி ஓட்ஸ் சர்வைவ் ஆச்சு? வேற என்ன, மார்க்கெட்டிங் தான். உங்ககிட்ட ப்ராப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா உங்களால் பாலைவனத்தில் கூட மண்ணை விற்க முடியும். நாளைக்கு பார்ப்போம்ல.